வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. மாணவ மாணவிகள் இணையதளம் SMS மூலம் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு. கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக DK சிவக்குமாரும் நாளை பதவியேற்பு. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை பெங்களூரு பயணம். ராகுல் காந்தி வரும் 21ஆம் தேதி சென்னை வருகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். தமிழகத்தில் சென்னை, திருச்சி உட்பட 14 இடங்களில் நேற்று 100 டிகிரியை தாண்டியது கோடை வெயில். தருமபுரி, தேனி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறைக் காற்றுடன் கனமழை. ஊட்டியில் 125வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சுற்றுலாப் பயணிகளை கவர 35,000 தொட்டிகளில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்க ஏற்பாடு. மோகா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டுக்கு இந்தியா உதவி. உணவு, மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் கப்பல்கள் மூலம் அனுப்பி வைப்பு. மத்திய ஆசிய நாடுகளின் தலைவர்களுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் விருந்தளிப்பு. வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு ஏற்பாடு. IPL தொடரின் 65வது லீக் போட்டியில் பெங்களூரு அணி அபார வெற்றி. ஹைதராபாத் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இனி விரிவான செய்திகள். தமிழகத்தில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. காலை 10 மணிக்கு 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும், பிற்பகல் 2 மணிக்கு 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மாணவர்கள் இணையதளம் மற்றும் SMS மூலம் தங்களது முடிவுகளை அறிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தொழிற்சங்கமான தொமுசவின் 25ஆம் ஆண்டு விழா 3 நாள் மாநாடு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, KN நேரு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக அடித்தட்டு மக்களுக்கான இயக்கமாக உள்ளது என்றார். தொழிலாளர்களுடன் எப்போதும் நட்பு கலந்த மோதல் உள்ளது என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். தமிழர் தம் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த தடையில்லை என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழ்நாட்டு வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்கது என முதலமைச்சர் ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அரசு நடத்திய சட்ட போராட்டத்திற்கு மகத்தான வெற்றி கிடைத்துள்ளது எனவும், அலங்காநல்லூரில் மாபெரும் ஜல்லிக்கட்டு மைதானம் கட்டப்பட்டு வரும் நிலையில் வரும் ஜனவரியில் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் வெற்றி விழா கொண்டாடப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக முன்னெடுத்த சட்ட போராட்டத்தால் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை இல்லை என உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பளித்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து EPS சென்னை பசுமை வழிச்சாலை இல்லத்தில் இனிப்பு வழங்கி கொண்டாடினார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி ராகுல் காந்தி ஸ்ரீபெரும்புதூர் வரவுள்ளதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் மே 21ஆம் தேதி ராஜீவ்காந்தியின் 32வது நினைவு தினம் அனுசரிக்கப்பட உள்ளதாகவும், இதையொட்டி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த ராகுல்காந்தி வரவுள்ளதாகவும் KS அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கள்ளசாராய விவகாரம் தொடர்பாக அனைத்து மாவட்டங்களிலும் பாஜக சார்பில் வரும் 20ஆம் தேதி கண்டன போராட்டம் நடத்தப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். சென்னையில் நடைபெறும் போராட்டத்தில் தாம் பங்கேற்க இருப்பதாகவும் அண்ணாமலை தமது டுவிட்டர் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் இருக்கும் திருக்கோவில்களின் தகவல்களை பற்றி பக்தர்கள் எளிதாக அறிய அவர்களுக்கு உதவும் வகையில் திருக்கோவில் விவரம் பற்றிய முழு தகவல் உள்ளடக்கிய திருக்கோவில் என்ற செல்போன் செயலி தொடங்கப்பட்டது. 48 முதுநிலை திருக்கோவில்களின் பிரசாதம் பக்தர்களுக்கு எளிதில் கிடைக்கும் வகையில் தபால் துறையுடன் இணைந்து அஞ்சலி வழி பிரசாதம் அனுப்பும் திட்டம் தொடங்கப்பட்டது. அதனை அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருக்கோவில் மொபைல் ஆப் மூலம் முதற்கட்டமாக 50 திருக்கோவில் சேவைகளை அறிந்து கொள்ளலாம் என தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்று வந்த ஊராட்சி செயலாளர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. சைதாப்பேட்டை பனைகள் மாளிகை அருகே தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருந்த ஊராட்சி செயலர்கள் 500க்கும் மேற்பட்டோர் கடந்த 4 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அரசு தரப்பில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை அவர்கள் வாபஸ் பெற்றனர்.
ஊட்டியில் 125வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் தொடங்கி வைக்கிறார். சுற்றுலாப் பயணிகளை கவரும் வண்ணம் 35,000 தொட்டிகளில் வண்ண வண்ண மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. தோகை விரித்தாடும் மயில், யானை, வரையாடு போன்ற உருவங்களில் மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டுள்ளன. ஆஸ்கர் விருது பெற்ற யானைகள் போன்ற மலர் உருவங்களும் அமைக்கப்பட்டுள்ளன. சுற்றுலாப் பயணிகளை கவர பூங்கா வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. பூங்கா நுழைவு கட்டணம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளதாகவும் இதனை குறைக்க வேண்டும் என்றும் சுற்றுலாப் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள வண்ணாரப்பேட்டை பகுதியில் காட்டெருமை ஒன்று கால்வாயில் தவறி விழுந்தது. தகவல் அறிந்த வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் 3 மணி நேரம் போராடி காட்டெருமையை மீட்டனர். பின்னர் அதனை வனப்பகுதிக்குள் விரட்டியடித்தனர். திருச்செந்தூர் அருகே வடமாநில இளைஞரை கொலை செய்தவர் கைது செய்யப்பட்டார். ராஜ்கண்ணன் நகரை சேர்ந்த கந்தசாமிக்கும் அவருடைய மனைவி ஸ்னேகாவுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து கணவர் கந்தசாமி மீது காவல் நிலையத்தில் ஸ்னேகா புகார் அளித்தார். கந்தசாமி மதுபோதையில் இருந்ததால் மறுநாள் விசாரணைக்கு வரும்படி போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ராஜஸ்தானை சேர்ந்த ஐஸ்கிரீம் வியாபாரி வினோத் ஹரேகான் என்பவர் கந்தசாமியின் வீட்டின் மொட்டை மாடியில் தலையில் காயங்களுடன் இறந்து கிடந்தார். இதுகுறித்து போலீசார் விசாரணையில் போதையிலிருந்த கந்தசாமி தனது மனைவியுடன் கள்ள தொடர்பில் இருப்பவர்தான் மொட்டை மாடியில் உறங்குவதாக நினைத்து தலையில் கல்லை போட்டு கொலை செய்ததாக கூறியதை அடுத்து அவரை போலீசார் கைது செய்தனர். கோவையில் விபத்தால் மூளைச்சாவு அடைந்த இளைஞரின் உடல் உறுப்புகள் 5 நோயாளிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டன. மதுரையைச் சேர்ந்த பாலமுருகன் என்ற இளைஞர் விபத்தில் படுகாயமடைந்து கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு மூளைச்சாவு ஏற்பட்டதை அடுத்து அவரது உறவினர்கள் பாலமுருகனின் உடல் உறுப்புகளை தானமாக வழங்க முன்வந்தனர். பாலமுருகனின் சிறுநீரகங்கள், கல்லீரல், இதயம், நுரையீரல் உள்ளிட்ட உறுப்புகள் சென்னை, கோவை, சேலம் மருத்துவமனைகளில் இருந்து 5 நோயாளிகளுக்கு தானமாக வழங்கப்பட்டன. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா தொடர்பாக ஆலோசிப்பதற்கான திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் காலை 11 மணிக்கு கூட்டம் நடைபெறவுள்ளது. முன்னதாக இந்த கூட்டம் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தேதி மாற்றப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வசந்த உற்சவம் தொடங்கியது. அத்திகிரி மலையிலிருந்து இறங்கிய வரதராஜ பெருமாளுக்கு மஞ்சள், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு திருமஞ்சனம் செய்யப்பட்டு வெண்பட்டு ஆடை உடுத்தி திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டன. ஸ்ரீதேவி பூதேவியுடன் சன்னதி வீதியில் உலா வந்து திருவடிக்கோவிலில் சேவை சாதித்த பின்னர் கோவிலுக்கு திரும்பிய வரதராஜ பெருமாளுக்கு வேத பாராயண கோஷ்டியினர் பாட வசந்த மண்டபத்தில் எழுந்தருள செய்து சிறப்பு ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாட்டில் வேலூர், சென்னை, திருச்சி உட்பட 14 இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து வெயில் கொளுத்தியது. அதிகபட்சமாக வேலூரில் 107.54 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், கரூர், பரமத்தியில் 106.7 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயில் பதிவாகியுள்ளது. கோடை வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி, பெரியகுளம் உள்ளிட்ட பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் 3வது நாளாக இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. இதேபோல் தருமபுரி மாவட்டம் அரூர், திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு, திருப்பூர் மாவட்டம் உடுமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் உள்ளிட்ட பல ஊர்களில் மழை பெய்துள்ளது. கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக டி.கே. சிவக்குமாரும் நாளை பதவியேற்கின்றனர். பெங்களூரு ஸ்ரீ கண்டீரவ ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ள வருகை தருமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மேற்குவங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி, பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட், ஹிமாச்சல் முதலமைச்சர் சுக்வீந்தர் சிங், சத்தீஸ்கர் முதலமைச்சர் பூபேஷ் பாகல் ஆகியோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, சித்தராமையா ஆகியோர் தொலைபேசி வாயிலாக அழைப்பு விடுத்துள்ளனர். பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று பெங்களூரு செல்கிறார். ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசாந்த் குமார் மிஸ்ரா, மூத்த வழக்கறிஞர் கே.வி. விஸ்வநாதன் ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான கொலீஜியத்தின் பரிந்துரைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை அடுத்து இருவரும் இன்று உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்க உள்ளனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கே.வி. விஸ்வநாதன் சட்டம் குறித்து ஆழ்ந்த புலமை உடையவராவார்.
டெல்லியில் மத்திய சட்டத்துறை அமைச்சராக அர்ஜுன் ராம் மேக்வால் பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு சட்டத்துறை உயரதிகாரிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜூ நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக அர்ஜுன் ராம் மேக்வாலை பிரதமரின் பரிந்துரையின்படி குடியரசுத் தலைவர் நியமித்தார். மத்திய இணையமைச்சராக இருக்கும் அர்ஜுன் மேக்வால் தற்போது பார்த்து வரும் துறைகளுடன் சட்டத்துறை அமைச்சராகவும் செயல்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய சட்டத்துறை அமைச்சராக இருந்த கிரண் ரிஜிஜூ புவியியறிவியல் துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஒடிஷாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் ஒடிஷா மாநிலம் பூரியிலிருந்து புறப்பட்டு மேற்கு வங்காள மாநிலம் ஹவுராவுக்கு சென்றது. வந்தே பாரத் ரயிலுக்கும் அதில் பயணம் செய்த மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவுக்கும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் பேசிய மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், அனைத்து மாநிலங்களிலும் வரும் ஜூன் மாதத்திற்குள் வந்தே பாரத் ரயில் சேவையை தொடங்க பிரதமர் மோடி இலக்கு நிர்ணயித்துள்ளதாக கூறினார். நீண்ட தூர வந்தே பாரத் ரயில் சேவை போல் 100 கிலோமீட்டர் இடைவெளியில் தினமும் பயணிப்போர் பயன்பெறும் வகையில் வந்தே மெட்ரோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கேரள மாநிலம் கோழிக்கோடு ரயில் பயணிகள் மீதான தாக்குதல் சம்பவத்தில் ரகசிய விவரங்களை கசிய செய்ததாக கேரளா காவல்துறை ஐஜி விஜயன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். ரயில் பயணிகள் மீது தீ வைத்து தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட ஷாருக் சைஃபி தொடர்பான சில ரகசிய தகவல்களை கசிய செய்ததாக விஜயன் மீது சக அதிகாரிகள் குற்றம் சாட்டினர். இவ்விவகாரம் குறித்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறை டிஜிபி இறுதியில் ஐஜி விஜயனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேற்குவங்க மாநிலம் பகவான்பூர் பகுதியில் போலீசார் பாதுகாப்புடன் ஊர்வலமாக சென்ற பாஜக தொண்டர்கள் மீது முகமூடி அணிந்த மர்ம நபர்கள் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அங்கு பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இத்தாக்குதல் சம்பவத்தில் பாஜக தொண்டர்கள் 7 பேர் காயமடைந்தனர். இத்தாக்குதலில் திரிணாமுல் காங்கிரஸைச் சேர்ந்த குண்டர்களின் பங்கு உள்ளதாக பாஜகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியே பரபரப்பாக காணப்பட்டது. மோகா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டுக்கு இந்தியா சார்பில் உணவு, மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. அவற்றை ஏற்றிக்கொண்டு இந்திய கடற்படைக்கு சொந்தமான கப்பல்கள் மியான்மர் நாட்டின் யான்கோன் துறைமுகத்தை சென்றடைந்தன. கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட நிவாரணப் பொருட்கள் மியான்மர் நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. மத்திய ஆசிய நாடுகளின் தலைவர்களுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் விருந்தளித்தார். இதையொட்டி ஜியான் நகரில் நடைபெற்ற வரவேற்பு நிகழ்ச்சியில் கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் தனது மனைவியுடன் சீன அதிபர் கலந்து கொண்டார். விருந்து நிகழ்ச்சிக்கு முன்னதாக வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அவை பல நாடுகளின் தலைவர்களை மட்டுமின்றி காண்போர் மனதை கொள்ளை கொள்ளும் வகையில் அமைந்திருந்தது. 1912ஆம் ஆண்டு அட்லாண்டிக் கடல் பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் மூழ்கியதால் 1500க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்த பிரம்மாண்ட டைட்டானிக் சொகுசு கப்பலின் முப்பரிமாண வீடியோ வெளியாகியுள்ளது. கப்பல் குறித்த கடந்த கால ஆய்வுகள் மற்றும் கடல் நீருக்கடியில் 3800 மீட்டர் ஆழத்தில் நீர்மூழ்கி கப்பல்கள் செனோ ஸ்கேனிங் செய்து கிடைக்கப்பெற்ற தகவல்கள் மூலம் டைட்டானிக் சொகுசு கப்பலின் 3D வடிவ முப்பரிமாண வீடியோ வெளியாகியுள்ளது. ஐபிஎல் தொடரின் 65வது லீக் போட்டியில் பெங்களூரு அணி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஹைதராபாத்தை வீழ்த்தியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 186 ரன்கள் சேர்த்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த பெங்களூரு அணி 19.2 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மட்டும் இழந்த நிலையில் வெற்றி இலக்கை எட்டி 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் 14 புள்ளிகள் பெற்று 4வது இடத்திற்கு முன்னேறிய பெங்களூரு அணி பிளே ஆஃப் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 10 மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகிறது. மாணவ மாணவிகள் இணையதளம் SMS மூலம் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு. கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக DK சிவக்குமாரும் நாளை பதவியேற்பு. பதவியேற்பு விழாவில் பங்கேற்க முதலமைச்சர் ஸ்டாலின் இன்று மாலை பெங்களூரு பயணம். ராகுல் காந்தி வரும் 21ஆம் தேதி சென்னை வருகிறார். ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார். தமிழகத்தில் சென்னை, திருச்சி உட்பட 14 இடங்களில் நேற்று 100 டிகிரியை தாண்டியது கோடை வெயில். தருமபுரி, தேனி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை.
ஊட்டியில் 125வது மலர் கண்காட்சி இன்று தொடங்கி வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சுற்றுலா பயணிகளை கவர 35,000 தொட்டிகளில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்க ஏற்பாடு. மோகா புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்ட மியான்மர் நாட்டுக்கு இந்தியா உதவி. உணவு, மருந்து உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் கப்பல்கள் மூலம் அனுப்பி வைப்பு. மத்திய ஆசிய நாடுகளின் தலைவர்களுக்கு சீன அதிபர் ஜி ஜின்பிங் விருந்தளிப்பு. வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்பு ஏற்பாடு. IPL தொடரின் 65வது லீக் போட்டியில் பெங்களூரு அணி அபார வெற்றி. ஹைதராபாத் அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.